வெல்கம் டு ஸ்கை பிஸ்னஸ் அசோசியேட். நம்ம சேனலில் நிஃப்டி பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக நாம் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். நம்ம நிஃப்டி 22,000 இருக்கும்போதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். 22,000 வரும்போது அந்த எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது தனி வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் இருக்குது, உள்ளே போய் என்ன செக் பண்ணி பாருங்கள். 22,000லேருந்து ஃபஸ்ட் டார்கெட் 22,500 ஆகவும், செகண்ட் டார்கெட் 23,000 இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் 22,000லேருந்து 22,750 to 70 வரும்போது இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி அந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வரும் அப்படின்னா 22,500 to 22,450 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நாம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா நேற்றோட லோ பார்த்திங்கன்னா 22,350 லோ அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோசிங்கில் 22,400 அரௌண்ட் 70-75 க்ளோஸ் ஆனது. ஸோ இப்போது அப்கமிங் வீக்கில் எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டைமில் அவங்க இது வரைக்கும் பை பண்ண இந்த பையிங்கை அவ்வளோ சீக்கிரம் அவங்க கீழே கொண்டு வந்துட மாட்டாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, புக் ப்ராஃபிட் பண்ணுறவங்க மார்க்கெட்டை மேலே ஏற்றி கொண்டு போய் தான் புக் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஆளுங்க ஒரு சின்ன ஃபால் வந்த உடனே அவ்வளோதான் மார்க்கெட் செல்லிங் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி செல் பண்ணாதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன மார்க்கெட்டில் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்லி. அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுத்து மார்க்கெட்டில் பணத்தை இழந்துடாதீங்க. இப்போது நம்ம சொல்கிற ப்ரெடிக்ஷன், நம்ம ஃபஸ்ட்டு 22,500 ஃபஸ்ட் டார்கெட் சொல்லியிருந்தோம். செகண்ட் டார்கெட் 23,000 சொல்லியிருந்தோம். நம்ம இப்போது 22,790-95 நியர்பை போயிட்டு ரிவர்ஸ் மறுபடியும் 22,450-70 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பை செல் நடந்ததுனால அந்த இடம் ஒரு சப்போர்ட் லெவலாக இப்போ நமக்கு மாறி இருக்குது. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட்டு 22,750 ஒரு டார்கெட் ஆகும், 23,000ன்றது செகண்ட் டார்கெட்டாகவும் இருக்கும். இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் 22,400க்கு கீழே ட்ரேட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 1 டே கேண்டில் ஆர் ஒரு 4 hour கேண்டில் 22,450க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் செல்லுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் அவசரப்பட்டு கன்ஃபார்ம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கீழே இறங்கி கூட மறுபடியும் மேலே ஏறும். ஸோ 22,450 கீழே ஒரு 4 hours கேண்டில் ட்ரேட் ஆனால் நீங்கள் செல்லுன்னு கெஸ் பண்ணிக்கலாம். அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா மறுபடியும் 22,000கிட்டேயே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு 23,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.